அத்தியாயம் 26. திரௌபதி கொண்ட துயரம். தன் எஜமானன் துரியோதனன் இட்ட கட்டளைப்படி தேரோட்டியான பிரதிகாமி திரௌபதியுடன் விரைந்து சென்றான். அவன் திரௌபதியிடம், அம்மா, துருபத மகாராஜரின் புதல்வியே, தருமபுத்திரர் சூதாட்டம் என்ற மயக்கத்தில் சிக்குண்டு உன்னை துரியோதனனிடம் இழந்துவிட்டார். அதனால் திருதராஷ்டிரர் மாளிகையில் வேலை செய்ய வேண்டி உன்னை அழைத்து செல்வதற்காக நான் வந்துள்ளேன். இது மன்னர் எனக்கு இட்ட கட்டளை என்றான். ராஜசூய யாகம் செய்து வேந்தர்க்கு வேந்தனாய் பட்டாபிஷேகம் செய்து கொண்ட தருமபுத்திரரின் மகிழ்ச்சியான திரௌபதி தேரோட்டி உரைத்ததை கேட்டு திகைத்தாள். தேரோட்டியே, என்ன சொன்னாய் நீ? எந்த மன்னன் தன் மனைவியை சூதாட்டத்தில் பந்தயமாக வைப்பான்? பந்தயம் வைத்தாட அவருக்கு வேறு பொருள் ஒன்றுமில்லையா என்று வினவினாள். அம்மையே, வேறு ஒரு பொருள் ஏதும் இல்லாததால்தான் உன்னை வைத்து தர்மபுத்திரர் ஆடினார் என்று தருமர் கவராட்டத்தில் பொன், பொருள், நாடு, நகரம், சேனைகள், தம்பியர் என அனைத்தையும் இழந்து பின் தன்னையும் தன் மனைவியையும் பந்தயமாக வைத்து இழந்ததையும் ஒன்று விடாமல் விளக்கி கூறினான். தேரோட்டியான பிரதிகாமி கூறியவை தன் இதயத்தை பல கூறுகளாக்கி உயிரை கொள்ளும் விஷயமாக இருந்த போதிலும் திரௌபதி ராஜகுலத்து பெண்ணானதால் தன் மனதை திடப்படுத்தி கொண்டு சினம் பொங்க, தேரோட்டியே, உடனே நீ திரும்பி போ. எங்கிருந்து வந்தாயோ அங்கு நீ சென்று கவராட்டம் ஆடியவரை கேள். முதலில் நீர் உம்மை தோற்றீரா அல்லது உம் மனைவியை தோற்றீரா என்று கேள். அங்கு கூடியிருக்கும் அறிஞரவை முன்னிலையில் இக்கேள்விகளை கேட்டு பதில் பெற்று கொண்டு வா. பின் நீ என்னை உன் மன்னன் ஆணைப்படி அழைத்து செல்லலாம் என்று கூறினாள். திரௌபதி சினந்து கூறியதை கேட்ட பிரதிகாமி பயந்து விரைந்து திரும்பி சென்று அவையில் தருமரை நோக்கி திரௌபதி கூறியவாறே கேட்டான். அதை கேட்டதும் தருமர் உயிரற்ற பிணம் போன்று மறுமொழி ஏதும் கூறாது நின்றார். அப்போது துரியோதனன் எழுந்து, பிரதிகாமி, திரௌபதியையே இங்கு வந்து தன் கணவனிடம் இக்கேள்வியை கேட்கட்டும். நீ உடனே சென்று அவளை அவைக்கு அழைத்து வா என்றான். மீண்டும் திரௌபதியிடம் சென்ற பிரதிகாமி, தாயே, அற்பனான துரியோதனன் அவைக்கு நீ வந்து உன் கணவரான தர்மபுத்திரரிடம் நீ கேட்ட கேள்விகளை கேட்குமாறு கூறி உன்னை உடனே அழைத்து வருமாறு ஆணையிட்டான் என்று கூறினான். அப்போது திரௌபதி, நான் வரமாட்டேன். பிரதிகாமியே, நீ திரும்ப சென்று அவையோரை பார்த்து நான் கேட்ட கேள்விகளை கேட்பாயாக. அவர்களாவது எனக்கு பதில் கூறட்டும் என்றாள். அதன்படியே பிரதிகாமி அவைக்கு வந்து அவையோரின் திரௌபதி கூறியவற்றை தெரிவித்ததும் துரியோதனன் கடும் சினம் கொண்டவனாய், இவன் ஒரு அடி முட்டாள், பீமனை கண்டு பயப்படுகிறான் போலிருக்கிறது. துச்சாதனா, நீ சென்று அவளை இங்கு இழுத்து வா என்று உத்தரவிட்டான். துரியோதனன் கூறியதை கேட்டதும் துச்சாதனன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தவனாய் திரௌபதி இருக்கும் இடம் நோக்கி விரைந்தான். அங்கு திரௌபதியுடன் அவன், பாஞ்சாலி, வீணாக தாமதம் செய்யாதே. வா வா, நீ ஜெயிக்கப்பட்டமையால் வெட்கம் கொள்ளாதே. கௌரவர்களிடம் வந்து சேர். அழகானவளே, நியாயமாகத்தான் உன்னை நாங்கள் அடைந்திருக்கிறோம். ஆகையால் வீண் வாதம் செய்யாது என்னுடன் வா என்றான். அத்துடன் இல்லாது அக்கொடியவன் அவளை பிடித்து இழுக்கவும் துணிந்தான். துச்சாதனன் தன்னை பிடித்து இழுத்திட துணிந்ததைக் கண்டு துயரம் மிகுந்தவளாய் கண்ணீர் பெருகி வழிய திருதராஷ்டிரரின் அந்தப்புரத்திற்குள் ஓடினாள். துச்சாதனனும் அவளை பின்தொடர்ந்து ஓடி அவளுடைய தலைமுடியை பிடித்திழுத்து அலங்கோலமாக அவைக்கு அவளை பலாத்காரமாக இழுத்து கொண்டு வந்தான். அவைக்குள் வந்ததும் தன்னுள் எழுந்த கோபத்தை அடக்கி கொண்டு அவையில் இருந்தவர்களை ஒரு கணம் உற்று நோக்கினாள். பின் அவள், சூதில் கை தேர்ந்தோரும் அயோக்கியர்களும் ஒன்றாக கூடி சூழ்ச்சியால் எம் மன்னவனை ஏமாற்றி என்னையே பந்தயமாக வைக்க செய்ததை எந்த விதத்தில் நீங்கள் ஒப்புக்கொண்டீர்கள்? தன்னுடைய சுதந்திரத்தையே இழந்த ஒருவர் எப்படி தன் மனைவியை பந்தயம் வைத்து அவளை இழக்க முடியும்? மனைவி, மகள், மருமகள் என அனைத்து உறவு முறைகளையும் கொண்டிருக்கும் கௌரவர்கள் பலர் இங்குள்ளனரே. என் கேள்விக்கு என்ன பதிலுரைக்கப் போகிறீர்கள் என்று வினவினாள். ஓர் அபலையை போன்று திரௌபதி அழுது புலம்புவதைக் கண்டு பொறுக்க மாட்டாது பீமன்
தருமபுத்திரரே, சூதாட்டத்தையே தொழிலாக கொண்டிருக்கும் நீசர்களும் கூட தங்களுடன் வாழ்கின்ற தாசிகளை ஒருபோதும் பந்தயமாக வைத்திட துணிந்திட மாட்டார்களே. துருபதராஜனது மகளை இந்த அயோக்கியர்கள் துன்புறுத்துமாறு நீர் விட்டுவிட்டீர். இந்த அக்கிரம செயலை என்னால் பொறுத்து கொள்ள இயலாது. அந்த கொடிய பாவத்திற்கு நீர் ஒருவரே காரணமானீர். அடே தம்பி சகாதேவா, நெருப்பை எடுத்து வா. எந்த கைகளால் கவராட்டம் ஆடினாரோ அக்கைகளை நான் நெருப்பிட்டு பொசுக்குகிறேன் என்று கடும் சினத்துடன் கூறினான். பீமன் பொங்கி எழுந்ததைக் கண்ட அர்ஜுனன் அவனை தடுத்து, அண்ணா, நீ இதற்கு முன் எப்போதும் இவ்வாறு பேசியது கிடையாதே. நம்முடைய பகையாளிகள் செய்யப்பட்ட இந்த சூழ்ச்சி நம்மையும் கூட பாவம் செய்ய தூண்டுகிறது. அந்த சூழ்ச்சி வலையில் நாம் விழக்கூடாது. அவ்வாறு வீழ்ந்தால் நம் பகைவர்களது எண்ணம்தான் நிறைவேறும். எச்சரிக்கையோடு நாம் இருக்க வேண்டும் என்று மெதுவாக கூறினான். அதனால் தன்னுள் பொங்கிய சினத்தை பீமன் அடக்கி கொண்டான். பாஞ்சாலி பட்ட துயரம் கண்டு அதை சகிக்க முடியாதவனாகி திருதராஷ்டிரரின் புத்திரனான விகர்ணன் என்பவன் எழுந்து நின்று, அவையோரே, சத்திரிய வீரர்களே, என்ன காரணத்தால் நீங்கள் அனைவரும் பேசாமல் இருக்கிறீர்கள்? நான் வயதில் சிறியவன். ஆனால் மூத்தோர்களாகிய நீங்கள் அனைவரும் மௌனம் சாதிப்பதால் என் கருத்தை நான் கூறப்போகிறேன். தயை கூர்ந்து கேளுங்கள். வஞ்சகமாக அழைக்கப்பட்டு கவராட்டத்தில் சிக்கிக்கொண்ட தருமர் இவளை பந்தயமாக வைத்தது ஒருபோதும் செல்லாது. தவிர இவள் அவர் ஒருவருக்கு மட்டும் உரியவளும் அல்ல. அதன் காரணமாகவும் இப்பந்தயம் செல்லாது. அது மட்டுமல்லாது, தருமர் தன்னையே ஆட்டத்தில் தோற்று இழந்து தன் சுதந்திரத்தை இழந்து விட்டமையால் இவளை பந்தயமாக வைத்து கவராட்டமாட இவருக்கு உரிமை ஏது? மேலும் ஒரு ஆட்சேபனையும் உண்டு. சகுனி மாமாதான் முதலில் பாஞ்சாலியின் பெயரை கூறியதால் இது சத்திரியர்கள் ஆடும் கவராட்ட முறைக்கு முரண்பட்டுள்ளது. குறிப்பிட்ட எந்த ஒரு பொருளையும் பந்தயம் வைக்க சொல்லி எதிராளி கூறிடக்கூடாது. இவை அனைத்தையும் எண்ணி பார்க்கும்போது நியாயமாக இவள் ஜெயிக்கப்படவில்லை என்பதே எனது கருத்தாகும் என்று கூறினான். இவ்வாறு வயதில் சிறியவனான விகர்ணன் மனோதைரியத்துடன் தன் கருத்தை கூறியதும் அவையில் உள்ளோரின் அறிவுக்கண் திறந்தது. பெருத்த ஆரவாரம் கிளம்பிற்று. எல்லோரும் விகர்ணனை வாயார புகழ்ந்தனர். இவனால் தருமம் பிழைத்தது என்று கூறி மகிழ்ந்தனர். அப்போது கர்ணன் சட்டென எழுந்து, விகர்ணா, இந்த அவையில் பெரியோர் பலர் இருக்கும்போது சிறியவனான நீ எழுந்து வாதம் செய்கிறாய். அறியாமையால் நீ பிறந்த வீட்டுக்கே துரோகம் செய்கிறாய். தனக்குள்ள அனைத்தையும் உடைமைகளையும் தருமன் முதலிலேயே பந்தயம் வைத்து இழந்து விட்டான். அதனால் இவனை முன்பே சகுனிக்கு இழந்து விட்டான். அதற்கு பின் என்ன கேள்வி? பொருட்களையெல்லாம் இழந்த பின் இவர்கள் மேலுள்ள ஆடைகளையும் இந்த ஐவரின் பத்தினியான இவளது துணியையும் பறித்து உடனே சகுனியிடம் தருவாய் துச்சாதனா என்றான். கர்ணன் உரைத்த தகாத கூற்றை கேட்டதும் பாண்டவர் ஐவரும் தர்மத்தின் சோதனை கடைசி வரையில் நடக்கும் போலுள்ளது, எதற்கும் தயார் என்று எண்ணி மறுமொழி ஏதும் கூறாது தங்களது மேலாடைகளை எடுத்து அவையில் வீசி எறிந்தனர். அடுத்து துச்சாதனன் எழுந்து திரௌபதியுடன் சென்று அவளது மேலாடையை பிடித்து இழுக்க துவங்கினான். தன் கணவர் ஐவரும் செயலிழந்து நின்றமையால் இனி தனக்கு பகவான் மட்டுமே துணை என்று எண்ணிய திரௌபதி, உலகநாயகனே, அவலமான நிலையை அடைந்த என்னை நீயும் கைவிட்டு விடாதே. உன்னை நான் சரணடைகிறேன், என்னை காப்பாற்று என்று கிருஷ்ண பரமாத்மாவின் பெயரை கூறி பெரும் கூச்சலிட்டு அழுது மூர்ச்சையானாள். அப்போதும் துச்சாதனன் திரௌபதியின் மேலாடையை இழுத்தவாறு இருந்தபோது அனைவரும் வியக்குமாறு ஆச்சரியம் ஒன்று நிகழ்ந்தது. துச்சாதனன் இழுக்க இழுக்க திரௌபதியின் மேலாடை வளர்ந்து கொண்டே வந்து அவையில் பெரும் குவியலாக குவிய துவங்கியது. கைவலிக்காது இழுத்து கொண்டிருந்த துச்சாதனன் முடிவில் களைப்புற்று தரையில் விழுந்தான். இந்நிகழ்வை கண்ட அவையோர் அனைவரும் அஞ்சி நடுங்கினர். அப்போது பீமன் உதடுகள் துடிக்க எழுந்து நின்று பேரொலியுடன் ஒரு சபதம் செய்தான். பாரத வம்சத்திற்கு தகாத செயலை செய்திட்ட இம்மாயாவி துச்சாதனது மார்பை பிளந்து, இவன் குருதியை நான் குடித்த பின்தான் என் முன்னோர் இருக்கும் மேலுலகம் புகுவேன், இது சத்தியம் என்று கூறி சபதம் செய்தான். அப்போது திடீரென நரிகள் பல சேர்ந்து ஒன்றாக ஊளையிட்டன. 4 புறங்களிலிருந்தும் கழுதைகளும் பிணந்தின்னி கழுகுகளும் விகாரமாக குரலெடுத்து கத்தின.
அவையில் திரௌபதியின் துகிலை துச்சாதனன் உரிந்த சம்பவம் கௌரவர் குலத்து நாசத்துக்கு காரணமாகவும் தீராத பகைமையும் உண்டாக்கிவிட்டது. தன் புதல்வர்கள் கௌரவர்களுக்கும் பெரும் ஆபத்து உண்டாகிவிட்டது என்பதை அறிந்த திருதராஷ்டிரர் திரௌபதியிடம், மருமகளே, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கூறி தன் புதல்வர்கள் மீது கோபமும் வெறுப்பும் கொண்டு திரௌபதியை சமாதானம் செய்ய பார்த்தார். தருமரை அழைத்து, தருமா, நீ சேஷமாக இருப்பாய். உன் இளையோன் துரியோதனன் செய்த தீங்கினை நீ மனதில் கொள்ள வேண்டாம். உன் அன்னையான காந்தாரியையும் அந்தகனான என்னையும் நீ மதித்து அவர்கள் செய்த குற்றத்தை பொறுத்து கொள்வாய். உங்கள் நாடு, நகரம், பொன், பொருள் என அனைத்தையும் திரும்ப பெற்று சுதந்திரமாக இருப்பீராக. இப்போது நீங்கள் அனைவரும் இந்திரபிரஸ்தத்திற்கு செல்லலாம் என்றார். திருதராஷ்டிரது சமாதானம் எந்த விதத்திலும் தருமருக்கும் மற்றவர்களுக்கும் திருப்தி அளித்திடவில்லை. தாங்கள் கவராட்டத்தில் இழந்ததை திரும்ப பெறுவதில் ஏதோ குற்றம் இருப்பதாகவே கருதினர். மேலும் கவராட்டத்தில் இழந்தவற்றை அவ்வாட்டத்தின் மூலமே திரும்ப பெறுவதுதான் முறை என்றும் எண்ணினர். கேடு காலம் வரும்போது புத்தி தடுமாறுவதை போன்று தருமன் அவையோர் தடுத்தும் கேளாது மீண்டும் கவராட்டம் ஆட தயாரானார். அவ்வாட்டத்தில் தோற்றால் தருமர் தன் சகோதரர்களுடன் 12 ஆண்டுகள் வனவாசம் செய்து பின் ஓராண்டு அஞ்ஞான வாசம் செய்ய வேண்டும். வெற்றி பெற்றால் இழந்த பொருட்களை திரும்ப பெறலாம் என்ற நிபந்தனையுடன் தருமர் சகுனியுடன் கவராட்டம் ஆட அமர்ந்தார். ஆனால் விதி வலியதானதால் அவ்வாட்டத்திலும் தருமர் தோல்வியடைந்தார். அடுத்த நொடியே பாண்டவர்கள் வனவாச தீட்சை எடுத்தனர். அவையோரிடம் விடை பெற்று கொண்டு கானகம் நோக்கி பயணமாயினர். இந்நிகழ்வால் அவையோர் அனைவரும் வெட்கி தலைகுனிந்தனர்.